நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் ஷோமி எலக்ட்ரானிக் ரீடரை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. விவோ S5 மொபைலை சைனாவில் அறிமுகப்படுத்திட்டாங்க. இன்ஃபினிக்ஸ் தங்களுடைய S5 லைட் மொபைலை கூடியவிரைவில் இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. HTC டிஷர் 19s மொபைலை வந்து வெற்றிகரமாக தைவானில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதோட விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், eReaderனாலே அமேசானோட கிண்டில் eReader தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்கக்கூடிய கோபா eReader, அதே போல் பர்ன்ஸ் அண்ட் நோபலோட நூக், இந்த மாதிரி நிறைய eReader வந்து களத்தில் இருந்தாலும் ஸோ அவங்கள எதிர்கொள்றதுக்காக ஷோமி அவங்களும் எலக்ட்ரானிக் eReader வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்களாம். கூடிய விரைவில் வரப்போகுது. அதுவும் நவம்பர் 20 லான்ச்சிங் நடக்க போகுது. பட் இது எங்கே லான்ச் பண்ண போகிறாங்க? மேபி சைனாவில் இருக்கலாம், இல்லை இந்தியாவில் இருக்கலாம். மேபி சைனாவில் தான் இருக்கும். சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. நவம்பர் 20 நீங்கள் எதிர்பாருங்க ஷோமியோட eReader. வெற்றிகரமாக விவோ S5 மொபைலில் சைனாவில் இருக்கக்கூடிய பீஜிங் ஈவெண்ட்டில் வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 4000 mAh பேட்டரி ஒன்று தான் இருக்குது. குவாட் கேமரா இருக்குது. OLED பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. சிப்செட் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 712 சிப்செட் இதில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம், 128GB ஸ்டோரேஜும் 256GB ஸ்டோரேஜும், ரெண்டு ஸ்டோரேஜில் ரெண்டு மொபைல் வேரியண்ட்டில் மார்க்கெட்டில் வருது. இது மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான வசதிகள் இந்த மொபைலில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். 4 கேமராங்க. அதில் பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சலும், ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சலும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மொபைல் வந்து சைனாவில் என்ன விலையில் ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா 2600 சைனா கரன்சி, அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 சைனா கரன்சியில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஃப்ரீ ஆர்டராக பார்த்தீங்கன்னா நவம்பர் 15 முதல் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். சேலுக்கு வந்து நவம்பர் 22 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஜூன் மாதம் HTC 2 மொபைலை லான்ச் பண்ணாங்க. டிஷர் U19eயும் அதே மாதிரி உங்களுக்கு டிஷர் 19 ப்ளஸும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ அதே HTC வந்து டிஷர் 19s மொபைலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இல்லைங்க, தைவானில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.2 LCD டிஸ்பிளே வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. 3GB ரேம்பில் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜும், தேவைப்பட்ட அவங்களுக்கு மைக்ரோ SD கார்டில் அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அவங்களோட சொந்த சாஃப்ட்வேரான சென்ஸ் UIயில் Android 9.0 வந்து ரன் ஆகுது. அது மட்டும் இல்லை, இதில் ப்ளூடூத் இருக்குது, USB Type-C போட்டிருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம இந்த மொபைலில் பார்க்க முடியுது. தைவான் கரன்சி படி பார்த்தீங்கன்னா 5990 தைவான் கரன்சியில் வந்து இது விற்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதில் பேட்டரி பவர் பார்த்தீங்கன்னா 3850 mAh பேட்டரி கொண்டு தான் நம்மளால் பார்க்க முடியுது இந்த HTCயோட டிஷர் 19s மொபைலில். இன்ஃபினிக்ஸ் ஒரு புதிய மாடலை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. நவம்பர் 15 இந்த மொபைலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்ஃபினிக்ஸ் 5s லைட் அப்படிங்கிற பேரில் ஆல்ரெடி இதோட இமேஜ் வந்து டீஸ் ஆயிருக்கு ஃப்ளிப்கார்ட்டில். இதில் வந்து 4GB ரேமும் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் 7999 ரூபாய்க்கு இந்த மொபைல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நவம்பர் 15 லான்ச்சிங் பண்ணும்போது தான் தெரியும் 7999 இல்லை அதுக்கு மேலே இருக்குமா அப்படிங்கிறது. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 6.6 இன்ச் ஹை டெஃபினிஷன் டிஸ்பிளே வந்து பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து 4GB ரேமும் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜும், அதே போல் உங்களுக்கு Android 9.0, மைக்ரோ USB 3.5mm ஆடியோ ஜாக், 4000 mAh பேட்டரி, இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் இன்ஃபினிக்ஸ் S5 லைட்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரியல்மியோட புதிய மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அதுவும் நவம்பர் 20 லான்ச் ஆக போகுது. ரியல்மி 5s மொபைலும் அதோட சேர்த்து ரியல்மி X2 ப்ரோவும் லான்ச் ஆக போகுது. ஸோ ரியல்மி 5s மொபைலில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா, கலர் OS 6ல் Android 9.0 வந்து ரன் ஆகுது. அதே மாதிரி 4GB ரேமும் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜும், இந்த மாதிரி விஷயங்கள் கூடுதலாக பார்க்க முடியுது. அதே போல் இதில் 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவும், செல்ஃபி கேமரா 13 மெகா பிக்சல்லையும், 5000 mAh பேட்டரியும் இந்த ரியல்மி 5s மொபைலில் பார்க்க முடியும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் இது வந்து டீஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நவம்பர் 20 நீங்கள் எதிர்பார்க்கலாம். சாம்சங்கோட கேலக்ஸி ஃபோல்ட் ஃபோன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஹுவாவோட மேட்டெக்ஸ் ஃபோல்டபிள் ஃபோன் கேள்விப்பட்டிருப்போம். மோட்டரோலோட ரேசர் ஃபிளிப் ஃபோன் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ அந்த மொபைல் வந்து யூஎஸ்ல வெற்றிகரமாக லான்ச் ஆயிடுச்சு. இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா $1499 நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ண முடியும். டிசம்பர் 26 முதல் வந்து ஃப்ரீ ஆர்டர் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத மோட்டரோலா நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஃபோனில் ஹைலைட்டான விஷயங்கள் என்னன்னா 2500 mAh பேட்டரி, 6GB ரேம், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் Android 9.0, இந்த மாதிரி விஷயங்கள் மோட்டரோலோட ரேசர் ஃபிளிப் ஃபோனில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். டிசம்பர் 26 முதல் உங்களுக்கு ஃப்ரீ ஆர்டர் பண்ணலாம். ஆப்பிள் தரப்புல இருந்து புதிய மேக்புக் ப்ரோ வந்து வெற்றிகரமாக லான்ச் ஆயிருக்கு. 16 இன்ச்சில் புதிய மேக்புக் ப்ரோ வந்து வெற்றிகரமாக லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AMD கிராஃபிக்ஸ் கார்டை இதில் பயன்படுத்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான விஷயங்கள் இதில் வந்து 9th ஜெனரேஷன் இன்டெல் கோர் ப்ராசஸரை வந்து இதில் அறிமுகப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து பல மாடல்கள் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. இதோட ஆரம்ப விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2399 அதிகபட்சமாக $6099
$99 வரைக்கும் இந்த புதிய வகையான மேக்புக் ப்ரோ உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஆப்பிள் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. ஷோமி தங்களுடைய யூபின் மூலியமா ஒரு புதிய வகையான ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸ்மார்ட் கேர்பேஜ் பின். இது ஆட்டோமேட்டிக்கலி ஓப்பன் ஆகுமா, அதே போல் உங்களுக்கு நீங்கள் அதில் வந்து வேஸ்டேஜை வந்து நீங்கள் போடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதி இந்த ஸ்மார்ட் கேர்பேஜ் பின்னில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க பேட்டரியில் இயங்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 mAh பேட்டரி கொண்டதை பொறுத்திருக்காங்க. இது மூலியமாக உங்களுக்கு ஒரு ஃபுல் சார்ஜில், அதாவது 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் உங்களால் 20,000 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் இதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் கூடுதலாக தகவலாக பார்க்க முடியுது. இதோட விலை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 199 சைனா கரன்சி அப்படிங்கிறாங்க. ஸோ வெளியே ரீட்டெயிலாக வரும்போது 200 சம்திங் சைனா கரன்சி அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ முன்னுக்கூட்டியே நீங்கள் வாங்கிக்கோங்க அவங்களுடைய க்ரௌட் ஃபண்ட் மூலியமாக. என்ன நண்பர்கள், இந்த டெக்னிக்ஸ் வீடியோ ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டெக்னிக்ஸ் வீடியோ வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படி என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே லெஃப்ட் சைடில் ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலையே இல்லை.